திமுகல வந்து சில மாற்றம் எல்லாம் பண்ணிருக்காங்களா? 70 வயசுல இருக்க மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நிறைய மாற்றங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது கட்சிக்கு நல்லதா? இல்ல சார், அதெல்லாம் மாற்றம் கிடையாது. அவங்க இன்னும் உணரல. என்னை பொறுத்தவரை நான் டிஎம்கே அனுதாபிதா. இத்தனை வருஷமும் நான் டிஎம்கேக்கு தான் போட்டேன். குடும்ப அரசியல், பையன் பேரன் மருமக அக்கா தங்கச்சி சொந்தம் இவங்களே தலைமை பொறுப்புல இருக்கிறது தான் மைனஸ். அது வந்து பொதுமக்களே பேசுறாங்க. நான் ஒரு பாதரனா தான் பேசுறேன். குடும்ப அரசியல் தான் அங்க மைனஸே தவிர 70 வயசுக்காரன் அரசியல் எல்லாம் கிடையாது. நானும் 70 வயசுக்காரன் தான். நான் அரசியல் இருக்கக்கூடாதா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சீர்திருத்தமே கிடையாது. முதல்ல அந்த குடும்ப அரசியல்ல பிரிச்சு இந்த 70 வயசு கீழே இருக்கவங்களுக்கு எல்லாம் தலைமை பொறுப்பு கொடுக்கணும். சும்மா மாவட்ட நிர்வாகி கொடுத்துட்டு வாய்ப்புச்சா? பெரிய பதவிகள் கொடுக்கணும். அங்கேயும் பேசுறது அவரதும் தப்பு, பாத்ரூம்ல இருக்கிறது இவரும் தப்பு. அது சட்டசபை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. அது என்னதான் நீக்கினாலும் வந்து இந்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிடுது. லைவா காட்டுறோம். லைவா காட்டுறதுனாலதான் தெரியுது அது எங்க தப்பு ஆரம்பமாகுதுன்னு ஜனங்களுக்கு தெரியுது இல்ல. யார் முதல்ல நோண்டுறாங்கன்றது தெரிஞ்சிட்டு இல்ல. தப்பு இல்ல, அது யாரா இருந்தாங்க. சரி சரி. அந்த பக்கம் நான் பேசாம சிஎம் வந்து ஸ்டாலினே வந்தது கூட பரவாயில்ல. ஒரு பெருந்தன்மையா இருந்திருக்கும் சபை. அப்பாவை காணோன்றாரு, அவரு வந்து பொண்டாட்டியை காணோன்றாரு. அதெல்லாம் வந்து தப்புங்க. ரெண்டுமே தப்பு தான். சரி.